ஒரு எக்ஸலண்ட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட், கலர்ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லலாம். கலர்ஃபுல் ரொட்டீஸ். பட் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் நேச்சுரல் கலர்ஸ். எஸ்பெஷலி ஹர்ப்ஸ்லேருந்து வந்திருக்கு. இது ஹெல்தி மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யுனிக் ரொட்டி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்பிள் கலருக்கு நான் இன்றைக்கி பர்பிள் கேபேஜ் தான் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டும் யூஸ் பண்ணலாம். பட் பீட்ரூட்னால் கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும். பர்பிள் கலர் கேபேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பர்பிளிஷாக இருக்கும். க்ரீனுக்கு நான் இன்றைக்கி கடிப்பத்தாவும் மொரிங்காவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது முருங்கை இலை. நீங்கள் ஸ்பினச் யூஸ் பண்ணலாம். எல்லோவுக்கு நான் மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட்டாவில் உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் கழித்து அதை கையில் எடுத்து இப்படி ரோல் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக அதை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி திருப்பி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு ஒரு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டி சப்பாத்தியோ பெரிய சப்பாத்தியோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை திருப்பி நல்லா உருட்டிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி திரட்டிட்டு கீ போட்டு 2 பக்கமும் போட்டு எடுத்திங்கன்னா இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கலர்ஃபுல்லாக ஒரு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. கடிப்பத்தா, முருங்கைக்கீரை, மஞ்சள், இதிலெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம், இல்லாத மருத்துவ குணங்கள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தும் ஆச்சு, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரெசிபீஸ்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஹெல்தி ரெசிபீஸ் இந்த மாதிரி எவ்ரிடே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் எவ்ரிடே நான் ஷார்ட்ஸ் ரீல்ஸாக போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.